வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவு ராகு கேது பயிற்சி மேஷத்தை ராசியாக கொண்டவர்களுக்கும் லக்னமாக கொண்டவர்களுக்கும் பொருந்தும். ஸோ 2 பேருமே இதை பயன்படுத்திக்கலாம். மேஷம் தான் என்னோட ராசி, மேஷம் தான் என்னுடைய லக்னம், 2மே மேஷம் அப்படின்னா இது அவங்களுக்கு இன்னும் நல்லா பொருந்தும். ஸோ பயன்படுத்திக்கலாம். நேர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க. சரி, ராகு கேது பயிற்சி பல மேஷ ராசி லக்ன நேயர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கூட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் பல மேஷராசி லக்ன நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, மன நிம்மதியிலையும் சரி கடுமையான பிரச்சனைகளை உண்டாக்கிட்டாங்க. இந்த ராகுவும் கேதுவும் உண்டாக்குற பிரச்சனைகள்லேருந்து வெளில வரதுக்கு வழி தெரியாமல் நிறைய மேஷராசிக்காரங்க இன்னும் சிக்கிட்டு இருக்கிறது கண்கூடாக பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட மேஷராசினருக்கு ஒரு நல்ல செய்தி மாதிரி தான் இந்த ராகு கேதுவோட பயிற்சி. முதல்ல ராகுவும் கேதுவும் ஒரு நிழல் கிரகங்கள்னு சொன்னேன் இல்லையா? மற்ற கிரகங்களுக்கு இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நிறைய கிடையாது. சூரியனுடைய நிழல் தான் ராகு, சந்திரனுடைய நிழல் தான் கேதுவும். அதனால இந்த ராகுவும் கேதுவும் எப்பவும் நேரெதிர் சமன்பாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சஞ்சாரம் பண்ணுவாங்க. அதாவது ராகு 1ல் இருந்தால் கேது 7, ராகு 2ல் இருந்தால் கேது 8, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் 7 வீடுகள் தள்ளி பாதி அப்படியே நகர்ந்துக்கிட்டே வருவாங்க. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். இப்போ இந்த ராகுவும் கேதுவும் இவ்வளோ நாளாக, அதாவது கடந்த 1.5 ஆண்டுகளாக மேஷராசினியர்களுக்கு ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் துலாமில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொதுவாக ராகு கேதுகளுடைய இயல்புகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கர்ம கிரகங்கள்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. கர்ம கிரகங்கள்னால் என்னென்னா, ராகுவும் கேதுவும் ஒருவர் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளை இந்த ஜென்மத்தில் அவங்க கழிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதுக்கான இந்த கர்ம வினையை கழிக்கக்கூடிய செயலை ராகு கேது தான் தொடங்கி வைப்பாங்க. உதாரணத்திற்கு, ஒரு போன ஜென்மத்தில் வந்து நிறைய வசதி, இந்த ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு ஆனால் போன ஜென்மத்தில் வந்து நீங்கள் யாருக்கும் சாப்பாடே போடலன்னு வச்சுங்க. நிறைய வசதி, ஆனால் காசெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு செத்து போயிட்டீங்க. நிறைய அந்த காசை வச்சு நிறைய லட்சக்கணக்கான பேருக்கு நீங்கள் சாப்பாடு அன்னதானம் போட்டிருக்கலாம், பசி ஆற்றிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் நிறைய பேர் பஞ்ச பட்னியோடு இருக்கும்போது நீங்கள் பார்த்து வேடிக்கை பார்த்து இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜென்மாவில் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? இது வந்து உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஜென்மாவில் ஹோட்டல் கடையில் நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு போடுற வேலை, அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இலையை எடுக்கிற வேலை, இந்த மாதிரி. இல்லை அன்னதான கூடங்களில் பராமரிப்பு பணியாளர்கள் வேலை, இல்லை அதை மேற்பார்வையிடும் வேலை, மக்கள் பசியாறும் இடங்களில் உங்களுடைய வேலையை செய்ய வைப்பாங்க. ஏன்னா போன ஜென்மாவில் நீங்கள் அதை தான் செய்யலை. உங்கள் காசை வச்சு மற்றவங்க பசியாறதை நீங்கள் பார்க்கல. இந்த ஜென்மாவில் வசதி கம்மியாக மக்கள் பசியாறக்கூடிய இடத்துல இருந்து போன ஜென்மாவில் சேர்த்து வச்சதெல்லாம் இந்த ஜென்மத்தில் விரயம் பண்ணி, போன ஜென்மத்தில் எதை நீங்கள் வாங்கலையோ அதை இந்த ஜென்மத்தில் வாங்குறீங்க. இது மக்கள் பசியாறுவதை காணும் திருப்தி. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த செயலை எந்த கிரகம் இனிஷியேட் பண்ணணும்னா ராகுவும் கேதுவும். ஏன்னா அவங்க தான் கர்ம கிரகங்கள். கர்மாவை கழிக்கிறதுக்கான அத்தாரிட்டி அவங்க தான். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ ஒரு உதாரணத்தின் மூலமாக எளிமையாக விளக்கிட்டேன். இந்த ராகுவும் கேதுவும் அந்தந்த வீடுகளுக்கு வரும்போது அந்தந்த வீடுகள் சார்ந்த கர்மாவால் யார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். பெண்டிங், யாருக்கெல்லாம் கர்மா நிறைய தீர்க்க வேண்டியிருக்கோ அந்தந்த வீடுகள் சார்ந்து அவங்க அந்த டைமில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நிறைய மாற்றங்களையும் ஃபேஸ் பண்ணுவாங்க, நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. சிலருக்கு அந்த மாதிரி கர்மாக்கள் பெண்டிங் இல்லைன்னா அவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது, லைஃப் நார்மலாக போயிட்டுருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, சார் மேஷராசி லக்னத்தில் இருக்க எல்லாருமேவா இப்படி இருக்காங்கன்னா கிடையாது. அதுக்கான ரீசன் இதுதான். மேஷராசி லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு 1-7 1ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லக்னம் தலைப்பகுதி, மூளை, யோசனைகள், மன நிம்மதி, தெளிவு, புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, புத்தி சாதுரியம், தன்னம்பிக்கை, தைரியம், ஆரோக்கியம், இது எல்லாமே வந்துட்டு விடாமுயற்சி, சுயமுயற்சியால் வாழ்க்கையில் முன்னேறுதல், இது எல்லாமே லக்னம். அதுதான் 1ஆம் இடம். சரி, 7ஆம் இடம்
பிறப்பு உறுப்பு பகுதி, அதற்கு பிந்தைய இடுப்பு பகுதி, களத்திர பாவம், கணவன் அல்லது மனைவியை குறிக்கும் இடம், காம இச்சைகளுக்கு குறிக்கக்கூடிய ஒரு இடம்னு கூட சொல்லலாம். இச்சைகள் நியாயமான திருமணம்ன்ற முறைகளில் தீர்க்கக்கூடிய இடம். புரிஞ்சுதுங்களா? இச்சைகள் நியாயம் இல்லாத வகையில் தீர்த்தால் அது 3ஆம் இடம் போகம். இச்சைகள் நியாயமான வழியில் ஒரு மனைவி அல்லது கணவனோடு தீர்த்து கொண்டால் அது 7ஆம் இடம். சரிங்களா? அப்படி ஆசை அபிலாஷைகளை தீர்க்கும், திருப்திப்படுத்தும் இடம். பார்ட்னர்ஸை குறிக்கும், தொழில் பார்ட்னர். சரிங்களா? அதே மாதிரி சமுதாயத்தில் நம்மளை மற்றவர்கள் எப்படி பார்க்குறாங்க, நம்ம நினைக்கலாம் என்ன வேணாலும், நம்ம ரொம்ப மரியாதைக்குரியவங்களா இருக்கோம், நம்மளை எல்லாரும் மரியாதையை ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் மற்றவர்களின் கண்ணோட்டத்தில் நாம் இல்லாதப்போ அவங்க நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்னா அது 7ஆம் இடம். 7ஆம் இடம் கெட்டு போயிருந்தால் நம்ம இருக்கும்போது பயங்கரமாக பேசுவாங்க, ஆனால் பின்னாடி போய் புறணியாக பேசுவாங்க. அது அப்போ இதெல்லாமே 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. கணவன் வீட்டு, அதாவது கணவன் கல்யாணமாகும் தன்மை நிறைவேற்று கல்யாணம் ஆகாமல் போகிறதும் இந்த வீடு கெட்டு போச்சுன்னா, அப்போ தாமர திருமணம், திருமணத்தில் தடைகள், திருமணத்தில் விரிசல், இதெல்லாமே 7ஆம் இடம் வலுவில்லாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற பட்சத்தில் ஏற்படும். அப்படிப்பட்ட 7ஆம் இடத்தில் கேதுவும் 1ஆம் இடத்தில் ராகுவும். இதுதான் கடந்த 1.5 வருஷமா. நீங்கள் நினைக்கலாம், சார் என்ன சார் மேஷத்துக்கான இன்ட்ரோ கொடுக்கவே நீங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறீங்கன்னா, சார் மேஷராசி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்காக தான் நான் இவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இப்படி பாதிப்படைந்திருந்தேன். அப்போ நான் சொன்ன இந்த அத்தனை இடங்கள்லையும் ராகுவாலையும் கேதுவாலையும் பாதிப்புகள் இருந்திருக்கும். தலைப்பகுதி பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, முகம் சைடில் ஏதாவது இந்த தலை முகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை, தன்னம்பிக்கையில் அடி வாங்கியிருக்கோம். வாழ்க்கையில் இந்த புத்தி சாதுரியம்ன்றது அது நம்ம யோசிக்கிற யோசனைகள் தப்பாக போயிடுச்சோன்னு வருத்தப்படுற காலகட்டம், கூனி குறுகி அடைஞ்சு போகிறது, சிங்கமாக இருந்தவங்க ஒரு உடஞ்சி போய் உட்காருது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ராகு ஏற்படுத்துச்சுங்க. கேது கணவன் மனைவி வீட்டில் பிரச்சனை, கணவன் அல்லது மனைவியால் வீட்டில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல தன்மை இல்லாமல் போனது. கடந்த 1.5 வருஷத்துக்குள்ளே திருமணம் நடத்தின ராகு, அதாவது மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, இது எல்லாமே இருந்ததுங்க. ஸோ இனி வரக்கூடிய ராகு கேது எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்டிங். சரி, ராகு போக யோக காரகன், கேது ஞான மோட்ச காரகன். புரிஞ்சுதா? இவங்க 2 பேருக்கும் 2 டியூட்டி. இவர் போகத்தை கொடுப்பாரு, யோகத்தையும் கொடுப்பாரு. என்ன, இவர் ஞானத்தை கொடுப்பாரு, மோட்சத்தை கொடுப்பாரு. நிறைய காசு கொடுத்தா என்ன வரும்? போகம், யோகம். போகம்னா என்ன? காசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் கண்ட விதத்தில் செலவு பண்ணுவீங்க, அது போகம். சரிங்களா? இருக்கிறத கெடுத்தா என்ன வரும்? ஞானம் வரும். வறுமையில் தான் ஞானம் பிறக்கும், அது கேது. இது ராகு. 2 வித்தியாசம் புரிஞ்சுதா? சரி, அப்போது 1ஆம் இடத்தில் இருந்த ராகு 12ஆம் இடமான மீனத்திற்கும், 7ஆம் இடத்தில் இருந்த கேது 6ஆம் இடமான கன்னிக்கும் போகிறாங்க. இப்போ வெறும் ராகுவையும் கேதுவையும் மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது ஹோலிஸ்டிக்காக இருக்காது. மற்ற வருட கிரகங்கள் எங்கே இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். மேஷத்திற்கு சனி எங்கே இருக்காரு? நவம்பர் 4ஆம் தேதி, நவம்பர் இறுதி வரைக்கும் 11ஆம் இடம் கும்பத்தில் வக்கரமாக இருக்கார். சரியா? ஒன்றும் பயப்பட வேணாம். ராகு ஸ்டார்ட் ஆகும்போது அவர் வக்கர நிவர்த்தி அடைகிற ஸ்டேஜுக்கு வந்துடுவார். ஸோ அப்போ 11ல் சனி. அடுத்த 1.5 வருஷம், ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் சனி எங்கே இருக்க போகிறாரு? சனி அதே 11ஆம் வீடு கும்பத்தில் தான் இருக்க போகிறார். சரி, குரு எங்கே இருக்காரு? ஏன்னா அடுத்த கிரகம் குரு. குரு ஏப்ரல் வரைக்கும், ஏப்ரல் 2024 வரைக்கும் உங்கள் ராசியிலே இருக்கார் மேஷத்தில். ஏப்ரல் 2024க்கு போக தனஸ்தானம் ரிஷபத்துக்கு போயிடுறாரு. ஸோ சனி சூப்பர். சனியோட இடம் நல்லா அருமையாக இருக்குது. குரு ஓகே, நாட் பேட், ரொம்ப மோசமும் கிடையாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடம். ஏன்னா ஜென்ம குரு, அதுக்கப்புறம் 2ஆம் இடம் விரையாதிபதி தனஸ்தானத்துக்கு போகிறாரு. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை குருவால், அப்படிப்பட்ட இடம். ஸோ இந்த கணக்கெலாம் வச்சு பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் சனியும் பெஸ்ட்டு, குரு ஓகே ஆவரேஜ். அப்போ என்ன அர்த்தம்? மொத்தமாக சூப்பர் பலன். ஏன்னா 3 கிரகங்கள் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள்லாம், அதாவது வருட கிரகங்களில் 3 கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்குது. ஒரு கிரகம் நன்மையும் இல்லாமல் தீமையும் இல்லாமல் ஒரு நடுநிலையில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்?
சூப்பர். அப்போ அந்த அடிப்படையில் 12ஆம் இடம் மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் இப்போ ஒரு லிஸ்ட்டாக சொல்கிறேன் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. சரியா? இதில் உங்களுக்கு ஏதாவது இந்த ஏரியாவில் நீங்கள் ஏதாவது கனெக்ட் ஆகிருந்தால் டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. வெளிநாடு தொடர்பு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட தொழில், வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் மூலமாக லாபம், வெளிநாடு போகும் வாய்ப்பு, வெளிநாட்டு நபர்களோடு சேர்ந்து பணியாற்றும் வாய்ப்பு, வெளிநாடு நபர்களால் தொழிலில் முன்னேற்றம் அடையும் வாய்ப்பு. இது ஒன்று. இப்போ நான் ராகு இது சொல்கிறேன். ரெண்டாவது, வேற்று மொழி, வேற்று மதம் அல்லது வேற்று இனம் சார்ந்த ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் இடமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு, தொழிலுக்காகவோ அல்லது தனிப்பட்ட ஃபேமிலி ரீசன்ஸ்க்காகவோ போகிறதுக்கான வாய்ப்பு. இது ரெண்டாவது. மூணாவது, தேவையற்ற கெட்ட செலவுகள் தீரும். இந்த தண்ட செலவு, வெட்டி செலவுன்னு சொல்லுவோம்ல, அது தீரும். தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். நிச்சயமாக அது வந்து நல்லாவே தெரியும். எல்லா மேஷராசினியர்களுக்கும் இந்த விஷயம் நல்லா மாறும். அதாவதுங்க, தன்னம்பிக்கை குறையிறதுக்கு பல ரீசனுங்க. வேலை இல்லைன்னா தன்னம்பிக்கை குறையும். கையில் காசு இல்லாமல் கடனாக வாங்கிட்டு தெரிஞ்சால் தன்னம்பிக்கை குறையும். உடம்புல நோய் வந்து அடுத்தவங்களோட உதவி இல்லாமல் வாழ முடியாதுன்ற மாதிரி இருந்தால் தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். கோர்ட்டு கேஸுன்னு இழுக்கடிச்சிக்கிட்டு இருந்தால் தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். சொந்த பந்தங்கள் நம்ம யாரை உசுராக நினைக்கிறோமோ அவங்க நம்மளை தூக்கி எறியும் போது தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். அப்போ இந்த தன்னம்பிக்கை குறைவு இதெல்லாம் முன்னாடி நடந்துச்சு மேஷராசிக்கு, மேஷ லக்னத்துக்கு. இப்போ அது அத்தனை நேரமே ஒரு பாசிட்டிவான மாற்றம் வரும். இதனால் என்ன ஆகும்? தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயங்கரமாக நம்பிக்கை வரும். என்னால் முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை சார், பார்க்கலாம் ஒரு கை அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவீங்க. புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா எப்போ அவங்களுக்கு தன்னம்பிக்கை வருதோ அப்போ இந்த உலகத்தையே ஆடலாம். மேஷத்துக்கு அந்த தைரியமும் ஒரு பவரும் இருக்குது மேஷராசிக்கு. சில ராசிகள்லாம் இருக்குது சார், இந்த நெருப்பு ராசிகள் எல்லாமே அவங்க தான் எதிரி. அவங்கள வேற யாருமே தோக்கடிக்க முடியாது. நெருப்பு ராசிக்கு நெருப்பு தான் எதிரி. எது? மேஷம், சிம்மம், தனுசு, இதெல்லாம் அவங்களே தான். அவங்களுடைய சுய பிரச்சனையினால அவங்களே டென்ஷன் ஆகிட்டு அவங்களுடைய பவர் என்னன்னு அவங்களுக்கே தெரியாமல் உட்காந்துருந்தா மட்டும்தான் உண்டு. காலமணி நேரமும் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிடும். அவங்கள போட்டு பெட்டி பாம்பா அடுக்கி வச்சிருக்கிற வேலையை இப்போ அந்த பெட்டியை திறந்து விட்டு சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம். இன்வெஸ்ட்மெண்ட்டு, சொத்து சேரும் வாய்ப்பு மேஷராசிக்காரங்களுக்கு. நிச்சயமாக ஏதாவது ஒரு வீட்டை ஒன்று கட்டுவீங்க, இல்லை வாங்குவீங்க, இல்லை ஒன்றுமே அட்லீஸ்ட் ஒரு நிலமாவது ஒரு 2 சென்ட் எங்கேயா வாங்கி போடுவீங்க. சார் அதுவும் இல்லை சார், அம்மாவோ அப்பாவோ அவங்களுக்கு பூர்வீகத்துலேருந்து ஏதோ வர வேண்டிய ஒரு சொத்தில் ஏதோ ஒரு சின்ன பங்கு கிடச்சி அதை உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் அதை இதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நடக்கும். கண்டிப்பாக அது நடக்கும். வாங்குற காசு வட்டிக்கும் கடனுக்குமே சரியாக போயிட்டுருக்கு. நம்மளாம் எங்கே இடம் வாங்க போகிறோன்ற இந்த காலம் போய் இப்போ இந்த மாதிரி காலங்கள் வர வாய்ப்பு இருக்குது. இடம் வாங்குற அளவுக்கு போகலாம், அட்லீஸ்ட் நகையாவது சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 பவுன் 3 பவுன் சேவிங்ஸ், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள். சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். ஆராய்ச்சி படிப்புகளில் இருந்த மாணவர்களுக்கு அந்த ஆராய்ச்சிகள் முடிந்து அதற்கான உரிய பட்டம், பதவி இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய ஆராய்ச்சியின் முடிவால் நிறைய பேர் பலனடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தலைப்பகுதியில் இருந்த பிரச்சனைகள், தலைவலி அல்லது நீர் கோர்த்துக்கிறது அல்லது ஒத்த தலைவலி அல்லது வேறு ஏதாவது பின்மண்ட வலி, மைக்ரேன், சிலருக்கு பல்லு வலி கூட அது ரேர் தான், ஏன்னா அது ரெண்டாம் இடத்தோட வந்துடும். பட் சிலருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹெட் இன்ஜுரி இந்த மாதிரிலாம் ஆகிருந்தா அவங்க அத்தனை பேர்த்துக்குமே இப்போ நல்ல ஹெல்த்தில் மாற்றங்கள் கிடைக்கும். கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்த கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். இது யாரால? கேதுவால. உபஜயஸ்தானத்தில் இயற்கையான ஒரு பாவகிரகம் போகும்போது அது நற்பலன்களை கொடுக்கும். 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் பாவகிரகம் போய் உட்காரும்போது அந்த கிரகத்தினுடைய கெடு பலன்கள், கெடுத்தன்மைகள் குறையும். ஸோ 2 படியுமே கேது சூப்பராக இருக்கார். ராகுவை விட கேது தான் இங்கே உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில் இருந்த நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். நிறைய விஷயத்துக்கு சொல்யூஷன்ஸ் கிடச்சிடும். சரிங்களா? இப்படி இல்லாமல் நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்படி இல்லாமல் சண்டை போட்டு இருந்தோம்னு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு வாழ்க்கை கொண்டு போயிடும். பயப்பட வேணாம். சார் கை மீறி போயிடுச்சு சார், டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணி கோர்ட்டில் இருக்குது சார் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க. இதுக்கு மேலே டைவர்ஸ் ஒன்று தான் சார் வழி அப்படின்னா அந்த டைவர்ஸ்ன்ற விஷயம் சுமூகமாக கிடச்சி அடுத்த கட்டத்துக்கு
நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் போகிறதுக்கு கடந்த கசப்பான அனுபவங்களை மறந்து வாழ்க்கையில் சில பல நல்ல காலங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கவலைப்படாதீங்க. புரிதல் இல்லாமல் அடிச்சுக்கிட்டு ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எதிரி எலியும் பூனையுமா இருந்த மேஷ ராசி கணவன் மனைவி இப்போ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ இல்லையோ பிரச்சனை குறைஞ்சு சுமூகமாகும். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால அது சார்ட் அவுட் ஆகிடும். இதை விட பெஸ்ட் என்ன தெரியுமா? ராகுகேது பயிற்சி ஆகுது, அங்கேருந்து ஒரு 6 மாதத்துக்கு குரு பார்வை கேதுவுக்கு இருக்குது. ஸோ குரு பார்வை கேதுவுக்கு இருக்கும்போது என்ன ஒரு நன்மை கிடைக்கும் சொல்லுங்கள்? கேதுவால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த உங்களுடைய துணைவன் அல்லது துணைவி, அவங்க மூளை தப்பாக யோசிக்கிறாங்க சார், நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தீங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ குருவின் பார்வை சார்ட் அவுட் பண்ணிடும். காயம் சீல்பட்டு இருந்த காயத்தில் அந்த சீலை சுத்தம் பண்ணி எடுத்து அந்த இடத்துக்கு மருந்து போட்டு கட்டுனா என்ன ஒரு நிம்மதி கிடைக்குமோ அந்த நிம்மதியை கொடுக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க சார், இல்லைன்னு சொல்ல முடியாது மேஷராசிக்காரங்க. அதுவும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் கூட அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சமாளிச்சுக்காங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு அவமானத்தைப்பட்டுட்டாங்க. மாற்றம் வரப்போகுது. பங்கு தொழில் பார்ட்னர் தொழிலால் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். இப்போ தாராளமாக பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணலாம். எப்போ? ராகுகேது பயிற்சிக்கு பிறகு. டைம் 10, அதாவது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023 மே மாதம் 29ஆம் தேதி 2025 வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, சிறப்பான ஒரு அமைப்புங்க. பங்குல இருந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, உங்ககிட்ட முன்னாடி வேலை செஞ்சவங்க, ஒரு ஷேர் மாதிரி வேலை செஞ்சவங்க இப்போ போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு அது நடந்துக்கிட்டு இருந்தது, இது எல்லாமே முடிவுக்கு வரும். கவலையே படாதீங்க. மொத்தத்தில் மிக சிறப்பான ஒரு அமைப்புங்க. இந்த ராகுவும் கேதுவும் மிக உன்னதமான அமைப்பு. கவலையே பட வேணாம் சார். ஒன்றுமே இல்லை, உங்கள் ஜாதகமே சுத்தமாக அடி வாங்கியிருந்தாலும் ஓரளவு கொஞ்சமாவது மாற்றம் தெரியும் சார். அந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியும். ஸோ கவலைப்படாதீங்க. மற்றபடி மற்ற ஏரியா, அதாவது கல்வி, தொழில் வளர்ச்சி, மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு, ஏன்னா இப்போ தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேஷராசிக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி 11ஆம் இடத்துல தொழில் நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கு. மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கும் 6ஆம் இடத்துக்கு கேது போய்டு, அதுவும் நல்லாயிருக்கு. ஓகே, ஒர்க்கு சம்மந்தமாக ஆன்சைட் போகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு வரும் கேது இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில். ஸோ இதெல்லாம் மற்ற ஏரியா, கல்வி, தொழில், பண வரவு, வியாபாரம், இதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதுமாதிரி கடன் நிறைய பேர் அடைச்சி முடிப்பீங்க. எப்போ இருந்து? இந்த ராகுகேது பயிற்சியிலேருந்து முடியறதுக்குள்ளே, இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே கடன் சுத்தமாக அடைச்சி முடிச்சிடுங்க. பெரும்பாலான கடன்லேருந்து வெளில வந்துடலாம். சரிங்களா? முக்கியமான இந்த வீட்டு கடன் ரொம்ப வருஷம் இருக்கிறது, அதை தவிர மற்ற எல்லாத்தையும் அடைச்சிடலாம். நோய் தொல்லைகளால் கண்டபடி மருந்து சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு அதுவும் ஓரளவுக்கு நார்மல் ஆகிடும். எதுக்கு எடுத்தாலும் எங்கே போனாலும் சண்டை சச்சரவு வம்புன்னு இருந்தவங்களுக்கு சுமூகமாக ஓரளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வரும். சுருக்கமாக சொல்லணும்னா, யாரை கண்டாலும் யாரை நம்புறதுனே தெரியலையே அப்படின்ற லெவலில் இருந்தீங்க இல்லையா, அந்த நிலை மாறும். என்ன பண்ண போகிறோன்னே தெரியல, எதிர்காலமே சூனியமாக இருக்குதே அப்படின்னீங்களா, அது மாறும். இதுங்களா அருமையாக இருக்குது. கவலையே பட வேணாம். நந்திகேஸ்வரரை கும்பிடுங்க. சரிங்களா? அகத்தியர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த டைமில் குரு இருக்கார் ராசியிலேயே, நல்லா இருக்கும். இந்த ராகுகேது பயிற்சி ஆகும்போது அகத்தியர் வழிபட்ட சிவாலயங்களுக்கு சென்று, அல்லது அகத்தியர் சித்தர் பெருமக்களால் பாடல் பெற்ற முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு. மேஷ ராசிக்காரங்க, சரஹண பவ யந்திரம் அல்லது பால சண்முக சடாட்சர யந்திரம் முறைப்படி எழுத தெரிந்த தாந்திரிக ஆசான்கள் கையால் எழுதி வீட்டில் முறைப்படி பிராண பிரதிஷ்டை செய்து அவர்களே சொல்லிக் கொடுப்பாங்க அது எப்படின்னு. வழிபடுவது மிக மிக சிறப்பு, சூப்பராக இருக்கும் சார். இந்த 1.5 வருஷம் சார் சனி பயிற்சி எப்போ சொன்னேன் சார், ராகுகேது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, அதுவும் சரியாயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுதான் சார் இது. இந்த 1.5 வருஷம் தான் கோல்டன் பீரியட். 15-20 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி 1.5 வருஷம் கிடைக்கும். இந்த 1.5 வருஷம் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா ஒரு பிடிச்சிடலாம். தைரியமாக இருங்க. நல்லா இருக்குது. முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு நல்ல தைரியமாக எந்திரிச்சு வேலையை பாருங்கள். குடும்பம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். சரிங்களா? சரி, பாசிட்டிவ் சார். முழுக்க மேஷராசினியர்களுக்கு அற்புதமாக இருக்குது. கவலையே பட தேவையில்லை. நல்ல ஒரு ராகுகேது பயிற்சி. மற்ற கிரகங்களும் துணையாக இருக்கிறதா அதில் சிறப்பே. ராகுகேது மட்டும் இல்லை, உங்கள்
சனியும் பிரச்சனை பண்ணாமல் நல்ல இடத்துல இருக்கார், குருவும் ஆறுதலான இடத்துல இருக்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பு. இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளவும். ஜாதகம் எவ்வாறு இருந்தாலும் இந்த கோச்சாரம் சிறப்பாக இருப்பதனால் எல்லா மேசராசி லக்னக்காரங்களுமே சின்னதுலேருந்து பெரிய வரைக்கும் நன்மைகளை அனுபவிப்பாங்க. அவங்க ஜாதகம் நல்லா இருந்தால் பெருசாக இருக்கும், ஜாதகம் சரியில்லாமல் இருந்தால் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். சரி,